என்னாச்சுமா? சண்முகண்ணே, உள்ள இருக்கிற பேச்சி அம்மா எப்ப என்னோட கோயில திறக்க போற, எனக்கு எப்ப பூஜை பண்ண போறேன்னு என்கிட்ட கேக்குற மாதிரியே இருக்குண்ணே. நீங்களும் அதுக்காக தான் பல வருஷமா போராடிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சக்கரை தான் புடிவாதமா இருக்கானம்மா. நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? பேச்சி அம்மா மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும்னே. ஆனா அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. என்ன எதுக்கு இத்தனை வருஷமா என்ன சோதிக்கிறான்னு தெரியலையே. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. உள்ள இருக்கிற அந்த பேச்சி அம்மா என்ன கணக்கு வச்சிருக்கோ நமக்கு என்னமா தெரியும். ஆனா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதாமா நடக்கும். வாங்கம்மா போலாம். அம்மா பேச்சி அம்மா, வாங்கண்ணே. இதோ வரோம். குறி கேட்கலாம் வாங்க. சரி. வணக்கம்மா. வணக்கம். வா தாயி, உட்காரு. படிக்க வழியில்லாத ஏழைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, உழைக்க வழியில்லாத ஏழைங்களுக்கு இலவசமா நிலம் கொடுத்து, டவுன்ல இருக்கிற வசதியோட இலவச ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து, கஷ்டம்னு கேட்கறதுக்குள்ள இஷ்டம் போல அள்ளி அள்ளி கொடுத்து, சூற காத்து வந்து வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போனப்போ எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து, கல்யாணம் ஆகுற பொண்ணுங்களுக்கு சீர்வரிசை பணம்னு கொடுத்து, பெத்த தாய் மாதிரி இந்த ஊரையே காக்குற ஓ முகத்திலயும் ஒரு கலக்கம் தெரியுதே. சொல்லு தாயி, உன்னோட கலக்கத்துக்கு என்ன காரணம்னு சொல்லு தாயி. ஊர்க்காரங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. என்னோட கவலை எல்லாம் பல வருஷமா பூட்டி கிடக்குற எங்க ஊர் பேச்சியம்மன் கோயில சீக்கிரமா திறக்கணும். 3 வேளை அந்த அம்மனுக்கு என் கையால பூஜை நடக்கணும். அந்த காலம் எப்ப வரும்மா?
அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா. சொல்றேன் தாயி. தாயே ஜெக்கம்மா, என் நாக்குல வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுமா. நிறுத்துங்க. வாங்க 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 மாப்பிள வாங்க. ஐயா, என்னதெல்லாம்? எல்லாம் மாரிக்காகவும் உங்களுக்காகவும் தான் மாப்பிள. மா, நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு ஊரே ஒண்ணு கூடி உன்னை ஊரை விட்டு துரத்தணுமா. அதுக்கு பரிகாரமா இப்ப நீ இந்த ஊருக்குள்ள வரும்போது உனக்கு மாலை மரியாதை மேலத்தாளத்தோட வரவேற்கிறோமா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? மாரிக்கு மாலை போடுமா. இதோ போறேன். வா, மாப்பிள்ளைக்கு மாலை போடுப்பா போடுப்பா. அபசகனம் பிடிச்சவன், கருணாக்கு காரி. இவ ஊர்ல இருந்தானா ஊர் விளங்காது திருதுறன்னு சொல்லிதான் ஊரை விட்டே துரத்தி விட்ட. இப்போ மேலத்தாளத்தோட முதல் மரியாதை வேற. ச்சே, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. தாரா அவன் மனசுல என்னதான் நினைச்சு வச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு தூரம் சொல்லியும் மாரிய சூர்யாவோட சேர்த்து ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு என் மானத்தை பாங்குறான். விட மாட்டேன். தாரா வேணா அவ மனச மாத்திட்டு இருக்கலாம். மாரி, தாத்தா தாத்தா ஹாசினி வாமா. ஆந்த வந்துட்டேன். வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பெரியம்மா, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? அம்மா எங்க? அம்மா காசிக்கு போயிருக்காங்க. தாத்தா தனியா இருப்பார்ல, அதான் எனக்கு கூட இருந்து பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. துர்கா, இவங்க தான் மாரியோட பெரியம்மா. இவங்க மாரிக்கு பெரியம்மானா எனக்கு என்ன வேணும்? பெரிய அம்மா. ஐயே, எனக்கு பெரிய அம்மா கிடைச்சிட்டாங்க. யாருமா இந்த பாப்பா? நான் அப்புறம் சொல்றேன் பெரியம்மா. பாத்தியா மாரி, உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி விட்ட ஊருக்காரங்களே இப்ப உனக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து மேலதாளத்தோட வரவேற்பு கொடுத்து கூட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஊரு சமயவரத்து மாரியம்மன் தாம்மா. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு நிறைய இருக்குமா. அது மட்டும் இல்லம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த ஊர்க்காரங்களே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். சரி சரி, மாப்பிள்ளைய வாசலே நிக்க வச்சு பேச வேண்டாம், உள்ள போலாம் வாங்க. மாரி, உனக்காக முக்கியமான ஒருத்தர் வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு பெரியம்மா அது? நீயே போய் பாரு. உள்ள வாங்க. வாங்க. வாமா வாமா. உள்ள வா. யார் இந்த பொண்ணு? இதுதாம்மா நம்ம அழகு தேவதை ஜாஸ்மின். ஓ, தாரா சொல்லிட்டு இருந்த ஜாஸ்மின் இவதானா? ஆமா ஆமா ஆமா, ஓ, இவங்கதான். ஓகே. ஹாய். என்ன விஷயம் திடீர்னு வந்து நிக்கிறீங்க? சிஸ்டர் தான் எங்களை அனுப்பி வச்சாங்க. எதுக்கு?
மாரிக்கு திருவிழால முதல் மரியாதை கொண்டாடுறத பாக்குறதுக்காக வந்தீங்களா? அதுக்காக ஆண்டி எங்களை இங்க அனுப்பி வைக்கல. மாரிய ஊருக்கு அனுப்பி வைக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம அவ ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா. இப்ப உங்களை எதுக்கு அனுப்பிச்சா? மாறி விஷயத்துல காரணம் இல்லாம சிஸ்டர் சின்ன துரும்ப கூட தூக்கி போட மாட்டாங்க. மாரிய இந்த ஊருக்கு அனுப்பி வச்சதுல ஒரு காரணம் இருக்கு பாஸ். அந்த மாறி உயிரோட இருக்க கூடாது. வாங்க மாப்பிள்ள வாங்க, பாயில உட்காரலாம்ல. தாராளமா சாப்பிடலாம் தாத்தா. ஆ. தரையில சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுறதா நம்ம கலாச்சாரமே. ம். அப்பதான் சரியான முறையில செரிமானம் ஆகும். ம். அப்புறம் காலப்போக்குல சிட்டில டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். இந்த மாதிரி வில்லேஜுக்கு வந்தாதான் தரையில உட்காந்து சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்குது. சோ நான் தரையிலேயே உட்காந்து சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் விவரமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாங்க உட்காருங்க. மாலி நீ சாப்பிடு. தாத்தா நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்த பாரு, கல்யாணம் ஆகி முதல்ல 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடத்தான் எனக்கு சந்தோஷம். வா உட்காரு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. வா மாறி வா. நீ பரிமாறுமா. துர்கா முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. ஆமா. ம். பொன்னி அரிசி நம்ம கிராமத்துல விளைஞ்சது, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடு மாறி. வா ஸ்ரீஜா, நீ மாறி மாப்பிள்ள கூட வரலையா? தனியாவா வந்த? நீ என்ன கூப்பிட்டியா? மாறிய தானே கூப்பிட்ட. இப்ப என்ன பெருசா விசாரிக்கிற? மாரிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஊர் மரியாதை செய்யணும்னு ஊர்க்காரங்க முடிவெடுத்துட்டாங்க. மாப்பிள்ளையும் மாரியையும் கூப்பிட சொன்னாங்க, அதனாலதான் கூப்பிட்டேன். அதான் வந்துட்டேல்ல, அப்புறம் என்ன? மாரிய மட்டும் தான் ஊர்க்காரங்க கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிட மாட்டாங்களா? நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே. ஏய், மாறி இந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க. நீயும் அது மாதிரி ஏதாவது செய், உன்னையும் கூப்பிடுவாங்க. ஆமா, உன் வீட்டுக்காரர் வரலையா? அவருக்கு வேலை இருக்கு, அவரால வர முடியாது. சரி சரி, பேக வச்சுட்டு கை கால் அனுப்பிட்டு வா, சாப்பிடலாம். எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அது ஒண்ணு இல்ல மீனா, உங்க ஊர்ல இந்த லேகியோலாம் விக்கிற நாட்டு மருந்து கடை இருக்குமா? இருக்குக்கா. எதுக்கு கேக்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமாதான். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா போதுமா? சூர்யா மாமாக்கும் மாரிக்கும் சாந்தி முகூர்த்தம் உடனே நடந்துராது. அதெல்லாம் நாம தான் கொஞ்சம் நடத்தி வைக்கணும். என்னக்கா சொல்றீங்க? நாம எப்படி? மேற்படி விஷயம் எல்லாம் சிறப்பா நடக்க ஒரு சிட்டுக்குருவி லேகியம் மாதிரி நிறைய இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், புக்ல கூட நான் படிச்சிருக்கேன். அந்த லேகியத்தை நம்ம வாங்கிட்டு வந்து சூரிய மாமாக்கு மாறி நைட்டு குடுக்க போற பால்ல கலந்துட்டா போதும். அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல சூப்பரா நடக்கும். சூரிய மாமாவும் மாரிய விட்டு விலகி போவே மாட்டாரு. எப்படி ஐடியா? சூப்பர்க்கா. நீ என்ன அந்த லேகிய விக்கிற கடைக்கு கூட்டு போறியா? நீங்க வாங்க, நான் கூட்டு போறேன். சரி. எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்தணும். என்ன பண்ணலாம்?
தாத்தா ஆ? உள்ள இருக்கிறது கொஞ்சம் பழைய காலத்து கட்டில் மாதிரி இருக்கு. கட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இந்த கட்டளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னை சேர்த்து 5 தலைமுறைக்கு சாந்தி முகூர்த்தம் இந்த கட்டளை தான் நடந்திருக்கு. ஏன் மாறி பிறந்ததே இந்த கட்டளை தான். இந்த பொண்ணோட சாந்தி முகூர்த்தம் இதே கட்டளை தான். ஓ அப்படியா? அப்பனா ராசியான கட்டில்னு சொல்லுங்க. ஆமா. ஹாசினி, என்ன பேச்சு இது? நீ போ, மாறிக்கிட்ட பாலை கொடுத்து அவள ரூம் அனுப்பு போ. இதுக்கு எதுக்கு வைக்கப்படுறீங்க? இதெல்லாம் வைக்கப்படாம பேசணும். சரி சரி, நீ போய் பாலை ரெடி பண்ணு போ. இந்த வைக்கிறதுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல அத்திக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நான் விட்டுருவேனா? எப்படி நடக்குதுன்னு தான் நானும் பாக்குறேன். சிட்டுக்குருவி லேகியம். எங்க எங்க ஹஸ்பண்ட் சார்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சார் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல மாதிரி வலி பரவாயில்ல. மாறி நீயும் படு. இல்ல வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இங்க இடம் சின்னதா இருக்கு. நீங்க சௌரியமா படுத்துக்கங்க, நான் உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல. அழகு தேவதை, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அந்த ஆளு இடம் தெரியாம எங்காவது போயிருக்க போறான். எதுக்கும் அவனுக்கு ஒரு போன் பண்ணி பாரு அழகு தேவதை. ஐயோ அங்கிள், இந்த இடத்த சொன்னதே அந்த ஆளுதான். கரெக்டா வந்துருவான். நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அழகு தேவதை இல்ல,
இந்த நேரத்துல கிராமத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வேற ஒரு மார்க்கமா இருக்குதா, அதான் நிழல் ஆடினா கூட எனக்கு ரொம்ப பீதியா இருக்குது. பொம்பளைங்க நாங்களே தைரியமா இருக்கோம், உங்களுக்கு என்ன பயம்? பொம்பளைங்கன்னா பேய் கூட இறங்கும், ஆனா ஆம்பளைக்கு இறங்காது இல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. பேய்கள் எப்படி பேய்க்கு பயப்படும்? ஏதோ ஹால் வந்தாச்சு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இவன் பக்கத்து ஊருக்காரன், கல்குவாரியில பாறைக்கு வெடி வைக்கிற வேலை பாக்குறவன். இந்தாங்க மேடம். ஐயோ, முதல்ல எடுத்து உள்ள வை. கரெக்டான ஆளதான் வேலைக்கு வச்சிருக்க. என் வேலை எங்க வெடி வைக்கணும்? ஏன்பா வெடி வைக்க போறியா? அழகு தேவதை, நீ பாம்பு வைக்கிறதுக்கு தானே ஆளை கூப்பிட்ட, இவன் வெடி வைக்கிறவன் வந்திருக்கான். அதத்தானே அவனும் சொல்லிட்டு இருக்கான். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரி போலாம் வாங்க, நான் போயிட்டு வரேன். எதுக்கு தள்ளியா போயா வெடிச்சிட போகுது? வெடிச்சிடும் சார். நாளைக்கு தான் சார் வெடிக்கும், புடிங்க சார். அப்பா பார்த்து திருப்புப்பா. மாறி, நாளைக்கு தலை வெடிச்சு செதற போறடி, அத நான் பார்த்து ரசிக்கணும்டி. யோ சீக்கிரம் திருப்பி வையா, யாராவது வந்துட போறாங்க ஐயா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே காலையில 11 மணிக்கு பாம்பு வெடிக்கிற மாதிரி கரெக்டா செட் பண்ணிருக்கேன் மேடம். வெரி குட். நாளைக்கு காலையில மாறி இந்த சிலைய தலையில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஊர்வலமா போவா. அப்போ உள்ள இருக்கிற இந்த பாம்பு வெடிக்கும். அப்போ அந்த மாரியோட சேர்ந்து பல பேரோட உயிர் போகும். அந்த ஊருக்காரங்க மாரியால ஊருக்கு பெருமையா இருக்குன்னு பாராட்டி முதல் மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்கல்ல, அதே ஊருக்காரங்க மாரிய ராசி இல்லாதவ அபசகுணம் புடிச்சவன திட்டணும். திட்டுவாங்க. ஒரே கல்ல 2 மாங்காய் இல்ல 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 3 மாங்காய். ஒண்ணு மாறி கிடைச்ச நல்ல பேரு கெட்ட பேரா மாறிடும். 2 மாறி மேலாக போய் சேர்ந்துருவாங்க. 3 அழகு தேவதை, நீ மாறிக்கிட்ட போட்ட சவால்ல நீயும் ஜெயிச்சிருவ, அந்த சகுந்தலாவும் ஜெயிச்சிரும். கரெக்ட். எப்படி? இங்க பாரு, இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயாவது சொன்னன்னு வெய்யு, அவ்வளவுதான். இல்ல இல்ல மேடம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மேடம். இந்தாங்க அழகு தேவதை. இந்தா, பேசின படத்தை விட அதிகமா தான் இருக்கு, வாங்கிக்கோ. நான் வரேன் மேடம். ஓ,
அம்மா என்னம்மா நீங்க இந்த ராத்திரி நேரத்துல தனியா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னோட வாழ்க்கை தனிமரமான மாதிரி இந்த பேச்சி அம்மா கோயிலும் இப்படி தனிமரம் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது சண்முகண்ணே. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இந்த பூமியில பிறந்தோம் இருந்தோம் போனோங்கிறது வாழ்க்கை இல்லம்மா. நாம இந்த பூமியை விட்டு போனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறவங்க நம்மள நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமா? அதுதாம்மா வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கோயில் இருக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கம்மா. கோயில்ல இருக்கிற பேச்சி அம்மன் சலங்க சத்தம் மூலமா என்கிட்ட கேட்டுட்டே இருக்காண்ணே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணே. எப்போ என் கோயில திறக்க போற, எப்போ எனக்கு பூஜை பண்ண போற, எப்போ என் கோயில் திருவிழா நடக்கும்னு பேச்சி அம்மன் என்கிட்ட சலங்க சத்தம் மூலமா கேட்டுட்டே இருக்காண்ணே. அதுக்கான காலம் கூடி வந்துகிட்டு இருக்குமா? கோவில திறக்கிறதுக்கு உங்களுக்கு துணையா தெய்வாம்சமுள்ள ஒரு பொண்ணு வரப்போறான்னு குறி சொல்ற அம்மா சொன்னாங்கல்லம்மா. அப்புறம் எதுக்காகமா கவலைப்படுறீங்க? கண்டிப்பா கோயில திறந்துடலாமா. உங்க கையாலேயே இந்த பேச்சி அம்மனுக்கு பூஜை பண்ணதான் போறீங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷமா உங்களோட சேர்ந்து சாமி கும்பிடதான் போறாங்க. உன் கோயில் விஷயத்துல முடிவு தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணதுனால ராசாத்தியாவா ஆசைப்பட்ட பையனை பத்தி என்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. ராசாத்தியால குடும்ப கௌரவம் பாழா போச்சுன்னு என் அப்பா ராசாத்தி செத்து போயிட்டான்னு அவ போட்டோ அவ சம்பந்தப்பட்ட எல்லாமே நெருப்புல போட்டு எரிச்சிட்டாருமா. இப்போ என் தங்கச்சியோட முகத்தை பார்க்கணும்னா கூட என்கிட்ட அவளோட ஒரு போட்டோ கூட இல்ல. ராசாத்தி இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட தெரியலையேம்மா. புருஷன் குழந்தைன்னு ராசாத்தி எங்கேயாவது சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷமா இருக்கணும். அவளோட குழந்தைக்கு இப்போ 8-9 வயசாயிருக்கும் இல்ல? அது ஒரு ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு கூட எனக்கு தெரியலையேம்மா. என் தங்கச்சி திரும்ப என் கூட வந்து சேரணும். அதுக்கு நீதான் தாயி மனசு வைக்கணும். வாங்க போலாம். அக்கா என்னடி பாருக்கா, யாருன்னு பாரு. புது மாப்பிள்ள சாந்தி முகூர்த்தத்தப்போ கட்டில உடைச்சிட்டாருன்னு பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த மாப்பிள்ள தான்க்கா. நிஜமாவாடி சொல்ற? ஆட ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஊரே பேசிக்குதுல்ல. அவங்க 2 பேரும் என்ன பார்த்து பேசி சிரிக்கிறாங்களே, என்னவா இருக்கும்? மாப்பிள தம்பி, மாப்பிள தம்பி, இல்லங்க தம்பி, வரங்க தம்பி. சும்மா சொல்லக்கூடாது தம்பி, பெரிய பலசாலி தான் நீங்க. 5 தலைமுறையா பாதுகாத்து வந்த கட்டில காலி பண்ணிட்டீங்க. பெரிய ஆளுதான். சமயபுரம் முழுக்க நீங்க கட்டில உடைச்ச பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. அட கூச்சப்படாதீங்க,
எதுக்காக கூச்சப்படுறீங்க? ஆம்பளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க, தைரியமா நிமிர்ந்து நில்லுங்க. நான் வர்றேன் தம்பி. இரு தாயி. பண்ண பாவத்துக்கு ஊர் எல்லையில இருக்கிற குளத்துல போய் தலை முழுகுடி பாடி. இன்னைக்குன்னு பார்த்து 11 மணி ஆகவே மாட்டாங்குதே. அந்த பண்ணாட பாம் வைக்கிற டயத்தை 10 மணின்னு மாத்தியாவது வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அங்கிள் சாரி. என்ன குமுதா, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? வெள்ளச்சாமி உன்கிட்ட சண்டை போட்டானா? இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணானா? என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலமா. ஆனா இந்த மனுஷன் பண்ணிட்டு வந்த காரியத்தினால ஊருக்கு உங்களுக்கு தாமா பிரச்சனை. கெட்ட பேர் வந்துருமா. என்ன சொல்ற குமுதா? வெள்ளச்சாமி அப்படி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்? அம்மா கேக்குறாங்கல்ல, என்ன பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியா? வெள்ளச்சாமி தலகுனிஞ்சு நிக்கிறத பார்த்தாலே ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன பண்ணான்னு நீயே சொல்லு. பாறைக்கு வெடி வைக்கிற அந்த மனுஷன் புத்தி கெட்டு போய் யாரோ சொன்னாங்கன்னு பக்கத்தூர் கோயில்ல பாம் வச்சிருக்காருமா. கோயில்ல பாம் வச்சுட்டு வந்திருக்கானா? ஆமா ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு சாமி ஊர்வலம் போற அம்மன் சிலைக்குள்ள பாம் வச்சுட்டு வந்திருக்காரியா. இந்த மனுஷன் பண்ணிட்டு வந்த காரியத்தினால உங்களுக்கும் நம்ம ஊருக்கும் தான் கெட்ட பேர் வந்து சேரும். தப்பா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அதை எப்படியாவது சரி பண்ணிடுங்கம்மா. எதுக்கு வெள்ளச்சாமி அப்படி பண்ண? எதுக்கு வெள்ளச்சாமி அப்படி பண்ண? சொல்லு. எதுக்கு அப்படி பண்ண? ஏன் பண்ண? சொல்லு. ஏன் அப்படி பண்ண? சொல்லுடா. சொல்லு, ஏன் பாம் வச்ச? வேணாம்மா. அம்மா. சொல்லுடா. அம்மா வேணாம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏற்கனவே இந்த மண்ல பாம் வச்சு ஒரு தலைவரை கொன்னுட்டு
இப்ப வரைக்கும் நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறது போதாதா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. பணத்தை ஆசையை காட்டி என் புத்திய தடுமாற வச்சுட்டாங்கம்மா. நானும் தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. பணத்தாசை பணத்தாசை பணத்துக்கு ஆசை. பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி வேற என்னென்ன செய்வியோ? ஊர்க்காரங்களை பத்தி கவலைப்படாம பழி வாங்குறத மட்டுமே நோக்கமா வச்சிருக்கிறவங்க மூளை செலவை செய்யத்தான் பாப்பாங்க. நாம தான் கவனமா இருக்கணும். சரி, எந்த இடம், எந்த கோவில்ல பாம்பு வச்சிருக்க? பக்கத்து ஊர்ல இருக்கிற சமயபுரம் கோயில்லம்மா. திருவிழால ஊர்வலமா எடுத்துட்டு போற அம்மன் சிலைக்கு பின்னாடி வைக்க சொன்னாங்கம்மா. இங்க இருங்க, நான் ஆர்த்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, ஒரே டென்ஷனா இருக்குதே. இது வரைக்கும் பாம்பு அடிக்கிறத லைவா பார்த்ததே இல்ல. இப்பதான் வெடிக்கிறத பாக்க போறல, ஏன் பக்கத்துல போய் பாக்குறியா? ஐ அம் வெயிட்டிங். நான் இங்க இருந்தே பாக்குறேன். வாங்க வாங்க, உள்ள போலாம். நிறுத்துங்க, நிறுத்துங்க. முத்துப்பேச்சு எதுக்கு தேவையில்லாம வந்து காரியத்தை கெடுக்கிறா? கோயிலுக்குள்ள யாரும் போகாதீங்க. என்ன அழகு தேவதை? அந்த அம்மன் சிலையை கீழே இறக்குங்க. இறக்குமா? என்னம்மா சொல்றீங்க? எதுக்காக சிலையை கீழே இறக்கி வைக்க சொல்றீங்க? நான் சொல்றேன்ல, முதல்ல அம்மன் சிலையை கீழே இறக்குங்க. சொல்லுங்கம்மா, எதுக்கு இறக்க சொல்றீங்க? அம்மன் சிலையில பாம்பு இருக்கு. மாறி, யார் இந்த லேடி? சிலைக்குள்ள பாம்பு இருக்கிறது இந்த பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்ன அழகு தேவதை இது? பிளான் அவுட் ஆயிடுச்சு. யார் இவங்க? பாம்பு இருக்கிற இடம், வெடிக்கிற டைம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரியான நேரத்துல வந்து இப்படி பிளான கெடுத்துட்டாங்களே. பக்கத்து ஊருக்காரங்க, பேரு முத்துப்பேச்சு. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இவதான் எல்லாமே. முத்து பேச்சியோ முட்டாள் பேச்சியோ போங்க, பிளான் சொதப்பிடுச்சு. அந்த அம்மாவை மீறி அந்த ஊர்ல எதுவுமே நடக்காது.
நடத்தவும் முடியாது. தெய்வ மாதிரி வந்த சரியான நேரத்துக்கு வந்து நடக்கிற இந்த பெரிய ஆபத்துல இருந்து எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து தடுக்காம இருந்திருந்தா மறுபடியும் இந்த ஊர்க்காரங்க என்ன அபசகுனம் பிடிச்சவன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு நன்றி சொல்லாதீங்க. முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏமா? என்னம்மா நீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எங்களுக்கு நல்லதாமா பண்ணீங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? புள்ளைங்க செஞ்ச தப்புக்கு பெத்தவங்க மன்னிப்பு கேக்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். என்னம்மா சொல்றீங்க? எங்க ஊர்க்காரர் ஒருத்தர் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரோ சொன்னாங்கன்னு அம்மன் சிலையில பாம்பு வச்சிட்டான். அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா, எங்க வீடு வரைக்கும் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்னம்மா, கண்டிப்பா வீட்டுக்கு வரேன், சாப்பிட்டுட்டே போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, உங்க ஊர்க்காரங்கிட்ட அம்மன் சிலைக்கு பாம்பு வைக்க சொன்னது யாருன்னு விசாரிச்சீங்களா? ஆள் யாருன்னு தெரியலன்னு சொன்னா. இருந்தாலும் அவனை நான் விட மாட்டேன். பாம்பு வைக்க சொன்னவங்களை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்ப நம்ம புறப்படலாம். வாங்கம்மா போலாம். போலாம். வாங்கம்மா வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. கொஞ்சம் இருங்கம்மா, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா, வீட்ல இருந்து உங்களுக்கு போன்மா. சொல்லு சாரதா. அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம், அதான் உடனே போன் பண்ண. உன்னோட குரல்லையே சந்தோஷம் தெரியுது. சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, அத சொன்னதும் என்னை விட நீங்க தான் சந்தோஷப்படுவீங்க. சரி சொல்லு, விஷயத்துக்கு வா. அம்மா, நம்ம லட்சுமி இல்ல கண்ணு போட்டிருக்காமா. என்னது? எப்போ? இப்பதான். அதான் உடனே உங்களுக்கு போன் பண்ண. சரி, என்ன கண்ணு போட்டிருக்கு? காளை கண்ணா, பசு கண்ணா? பசுங்கன்னு தாமா. பசு கண்ணா? ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்ல மறுபடியும் ஒரு லக்ஷ்மி பிறந்திருக்கு. சண்முகண்ணே, நம்ம வீட்ல லக்ஷ்மி பசு கண்ணு போட்டிருக்கு. சாரதா போன் பண்ணி சொல்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம லட்சுமி கண்ணு போட்டிருக்கு, அதுவும் பசங்கண்ணா போட்டிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுமா. ஆமாண்ணே. சரி சாரதா, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா. சரி சரி. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. மாரி எங்க? மாரி, உட்காருங்கம்மா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்ல லக்ஷ்மி கண்ணு போட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அதான் சீம்பால் எடுத்துட்டு வந்தேன். இத நீயும் சாப்பிடு, எல்லாருக்கும் கொடு. எனக்காக நீங்க சீம்பால் கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வீட்ல பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டா மக வீட்டுக்கு தான் முதல்ல சீம்பால கொடுத்து அனுப்புவாங்க. நீ எனக்கு மக மாதிரி மாறி. அதனாலதான் நானே உனக்கு சீம்பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த அம்மா மாறி மேல இப்படி பாசம் வைக்கிறதுக்கு மாறி அப்படி என்னதான் சொக்கு பொடி போட்டாலும். எல்லாருக்கும் குடுமா. சரிங்கம்மா. இந்தாங்க. எதை எடுத்துக்கிறது? இது எடுத்துக்க. இதான் எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு கொடு. சாப்பிடுங்க. அம்மா எடுத்துக்கோங்க. நீ முதல்ல குடு, அவருக்கு குடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு வேணாமா, நான் நிறைய வீட்டுல சாப்பிட்டுட்டேன். சூப்பர், நல்லா இருக்கு. மாரி, நீ எடுத்துக்க. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. ஏ ஸ்ரீஜா, நீ ஏன் அங்க நின்னுட்டு இருக்க? வா, வந்து சீம்பால் வாங்கிக்கோ வா. இந்தா, இது ஷீஜா கொடு. இந்த கொடுங்க. இந்தா. ஷீஜா என்னுடைய 2வது பேத்தி. ஓ, மாரிக்கு தங்கச்சியா? அப்புறம் இன்னொரு விஷயமா. சொல்லுங்கம்மா. உனக்கும் சூர்யாவுக்கும் இன்னைக்கு நான் வீட்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவசியம் நீங்க 2 பேரும் வரணும். நானும் வருவேன். என்ன உங்க மக மாதிரின்னு சொல்லிட்டீங்க, நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேம்மா. ஷூர்மா, கண்டிப்பா வரோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் முன்னாடியே போய் விருந்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. எப்படி? அதான் எப்படி? ஊருக்குள்ள போய் மாறி பேரு சொன்னாலே பாய்க்கு என்ன ராக்கெட் கிடைக்கும். சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. சரி வா. ஏறு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா கட்டி பிடிச்சிட்டு போங்க. அண்ணே. அம்மா. அண்ணே, மாரி சூர்யாவை இன்னும் காணும். என்ன வந்துகிட்டு இருப்பாங்கம்மா, நீங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. வாங்கம்மா. இல்லண்ணே, நான் அவங்க 2 பேரையும் வாசல்ல நின்னு வரவேற்கணும். அம்மா,
இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க வாசல்ல நின்னு வரவேற்கலையம்மா. இப்ப என்னம்மா புதுசா இருக்கு? அது என்னமோ தெரியல சண்முகண்ணே. மாரிய பாக்கும்போது என்னோட மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனாலதான். அதோ வந்துட்டாங்கம்மா. ஆமாண்ணே. சந்தோஷமாமா. வாங்க தம்பி, வாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வாங்க. வணக்கம். என்ன பைக்ல வந்திருக்கீங்க? கார் என்ன ஆச்சு? அது பைக்ல போனா ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு போலான்னு ஹாசினி அக்கா பைக்ல போக சொன்னாங்க. அதனாலதான் பைக்ல வந்தோம். உட்காருங்க. சரி. அம்மா, உங்களை மாதிரியே வீடும் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? நீயே எனக்கு ஸ்பெஷல் தான் மாறி. நீ எனக்கு என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்க? இந்தாங்க, எடுத்துக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. அந்த பொண்ணு வந்துதான் இந்த கோயிலையே திறக்க போறா. உனக்கு துணையா வரப்போறவ சாதாரண பொண்ணு இல்ல. நீ வணங்கக்கூடிய பேச்சியம்மன் உனக்காகவே அந்த பொண்ணை அனுப்பியிருக்காங்க. என்ன ஆச்சுமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல. கோவில் பூட்டை உடைச்சதால ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மா. உள்ள வாங்க. என்ன சாமியாடி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்க. அம்மாவுக்கு தகவல் சொல்ல சொன்னாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சரிங்கம்மா. வரோம். வாயா. முதல் தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை கூட இருந்து என்னால கவனிக்க முடியல. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாள் பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிருக்கு. முதல் முறையா நான் உங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். உங்களை சாப்பிட வைக்காம இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். இருங்க, நான் முதல்ல இந்த பூவை பூஜை ரூம்ல வச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. பூட்டை உடைச்சது நான் தான். சார், நான் பூட்டை உடைச்சதுக்கும் இந்த முத்துப்பேச்சி அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அவங்க சொல்ற மாதிரி கோயில்ல இருக்கிற அம்மன் வந்து உன்கிட்ட பூட்டை உடைக்க சொல்லுச்சா? அப்படியும் இருக்கலாம். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா,
இதான் நடந்தது. சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆமா சாமி, நேரா வந்து கோயில திறந்தோமா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க பூட்டை உடைச்சு கோயிலுக்குள்ள போனதுக்கும் இந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தண்டனை குடுக்கறதா இருந்தா அத எங்களுக்கு தான் குடுக்கணும். கலெக்டர் சார், இதெல்லாம் பேசி வச்சுட்டு வந்து டிராமா பண்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. முதல்ல இந்த அம்மா மேல ஆக்ஷன் எடுங்க. இன்ஸ்பெக்டர், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வர வழியில என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால கோயில்ல நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முழுக்க முழுக்க கோயில்ல உட்கார்ந்திருக்கிற அந்த பேச்சியம்மன் தான் காரணம். சும்மா விட மாட்டீங்கல்ல? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதையும் நான் பாத்துடுறேன். இப்படியே நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் பண்றது? நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. கலெக்டர் சார், எது எப்படியோ இத்தனை வருஷம் கழிச்சு பூட்டி இருக்கிற கோயிலை திறந்து அந்த அம்மனுக்கு விளக்கும் போட்டாச்சு. கோயிலை திறந்ததால சாமிக்கு பூஜை பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு சாமி வந்து குறி சொல்லணும். யோ சாமியாடி, அந்த அம்மா விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. சபைக்கு விவரத்தை எல்லாம் எடுத்து சொல்லியா? ஆமாம்மா, கோயில் விஷயத்துல சாமி உத்தரவு கொடுக்காம எதையும் செய்யக்கூடாது. அது அப்புறம் தெய்வ குத்தமாயிரும், ஊருக்கும் ஆகாது. அப்புறம் என்ன, கோயிலை இழுத்து போட்டுங்க. அம்மா பேச்சி அம்மா, பல வருஷம் கழிச்சு நீயே உன் கையால உன் கோவில் பூட்டை திறக்க வச்சு விளக்கும் போட வச்சுட்ட. அத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேம்மா. ஆனா இப்ப ஒன்ன சாக்கா வச்சு உன் கோயிலுக்கு மறுபடியும் பூட்டு போட பாக்குறாங்கம்மா. உன்னை நம்பி இருக்கிற எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நீதாம்மா வழி காட்டணும். அம்மா, உங்களுடைய எத்தனை வருஷ போராட்டம் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிச்சுமா. நல்லபடியா கோயிலை திறந்துட்டீங்கம்மா. வாங்கம்மா.
அம்மா, பேச்சி அம்மா. அம்மா, பேச்சி அம்மா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 45 வருஷமா உன்னை வணங்க முடியாம, உன் சந்நிதிக்கு வர முடியாம நான் எவ்வளவு மனவேதனையில இருந்தேன் தெரியுமா? இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா என்னோட மனசு நிறைஞ்சு இருக்கு. என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே எனக்காக இல்ல, மக்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் மட்டும்தான். உன் கோயில திறக்கணும், உனக்கு 3 வேளையும் தவறாம பூஜை செய்யணும், அத நான் என் கண் கூட பார்க்கணும். இந்த மக்கள் எல்லாரும் பார்த்து உன்னை சந்தோஷமா கும்பிடணும். இதத்தாமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுதாமா என்னோட ஆசையா இருந்தது. இப்போ என்னோட ஆசை நிறைவேறிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இத்தனை வருஷம் உன்னோட கோயில் பூட்டி இருந்தது போதும்மா. இதுக்கப்புறம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் இனிமே நான் உன் கோயில பூட்ட விட மாட்டேன். அதுக்கு நீதாமா என் கூட இருந்து எனக்கு ஆசை வழங்கணும். மாறி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவளை முடிக்கிறதுக்கு கூட்டணி போடணுமா என்ன? ஒரு சாதாரணமான பக்கத்தூர் பூசாரியோட பேத்தி தானே. அவ கதைய நானே முடிக்கிறேன். மாரிய சாதாரணமா நினைக்காதீங்க. இத்தனை வருஷமா கோவிலுக்காக உங்ககிட்ட போராடிட்டு இருந்த முத்து பேச்சுக்கு ஐடியா கொடுத்தது அந்த மாரிதான். கோவில திறக்க வச்சதும் அவதான். கோயில் பூட்ட உடைக்கிற ஐடியாவை கண்டிப்பா மாறிதான் முத்து பேச்சுக்கு கொடுத்திருப்பா. ஆமா, முத்து பேச்சுக்கு இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் தெரியாது. கண்டிப்பா இது அந்த மாரியோட யோசனையா தான் இருக்கும். அந்த மாரிய நான் சும்மா விட மாட்டேன். என் கோவிலும் எனக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையும் என்னை விட்டு போக காரணமா இருந்த அந்த மாரிய நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். மாரிய பழி வாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உங்க ஊரு சாமியாடிய கொன்னுருங்க. இதுக்கே சாக்காரா? சாமியாடிய கொல்லணுமா? ஏன்? மாறி ராசி இல்லாதவ, அபசகுணம் புடிச்சவனு இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாறி உங்க ஊருக்குள்ள வந்து கோவில் பூட்ட உடைச்சு கோவில் கதவை திறந்து அம்மனுக்கு விளக்கேத்துனதுனாலதான் அந்த சாமியாடி இறந்துட்டாருன்னு பழிய மாறி மேல போடுங்க. முத்து பேச்சியும் இதுக்கு உடன்தானே சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரே கல்ல 2 மாங்கா. உங்களுக்கு எதிரி மாறி முத்து பேச்சு 2 பேரையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும்ல. நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கோவிலையும் திறக்க முடியாது, பூஜையையும் நடத்த முடியாது. கோவிலும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அழகு தேவதை யோசிக்குது மீச ஒர்க் அவுட் ஆயிடும். மாறி, ஓ மூலமா அந்த பேச்சி அம்மா அதை நிறைவேற்றி வச்சிட்டா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அப்புறம் பேச்சி அம்மனுக்கு திருவிழா நடந்து முடியற வரைக்கும் நீயும் சூர்யாவும் நம்ம வீட்ல தான் தங்கணும். சரி சரிங்கம்மா, நாங்க இருக்கோம். சரிங்கம்மா. சாமி, எப்ப திருவிழா நடத்தலான்னு சாமி கிட்ட குறி கேட்டு பூஜைக்கு உத்தரவு வாங்குங்க. பண்ணிரலாமா? சண்முகனே, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. மாரியால என்னோட பல நாள் கனவு நிறைவேற போகுது. அத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட தங்கச்சி முகத்தை பார்த்து 10
10 வருஷம் ஆச்சு. இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியலையே. ராசத்தி நல்லா இருப்பாக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கணும். என்னோட ராசாத்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதத்தான் நான் தினமும் பேச்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். பேச்சி அம்மன் என்ன கைவிட மாட்டா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்றவங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்லது நடக்கும்க்கா. ராசாத்தி சீக்கிரம் உங்களை தேடி வந்துருவா. ராசாத்தி போட்டோ கிடைச்ச உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு வாணி. சீக்கிரமா என்னோட ராசாத்தி என்கிட்ட வந்துருவா. அது மட்டும் இல்ல, அவளோட குழந்தை என்ன பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிட்டு என்ன சுத்தி சுத்தி வரும். இப்பவே இந்த போட்டோவை சண்முக அண்ணன் கிட்ட கொடுத்து சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பி என்னோட ராசாத்திய தேட சொல்ல போறேன். ஆமா, முத்து பேச்சி அம்மா உங்க பெரியம்மாவா? என்ன திடீர்னு இப்படி கேக்குறா? முத்து பேச்சி எனக்கு பெரியம்மாவா இருந்தாலும் என்ன தூக்கி வளர்த்தது எல்லாம் அவங்கதான். ஓஹோ, அப்படியா? ஆமா, உனக்கு முத்து பேச்சிய தெரியுமா? பெருசா தெரியாது, ஆனா நீ சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க பெரியம்மாவை பார்த்தா ஊரே கையெடுத்து கும்பிடும். கோவில்ல இருக்க சாமி வெளியில வந்துச்சுன்னா சாமிய பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா எங்க பெரியம்மா வந்தாங்கன்னா எல்லாரும் அவங்களதான் பாப்பாங்க. எங்க பெரியம்மாக்கு இருக்க ஒரே சந்தோஷம் நான் மட்டும்தான். உன்னை பார்த்தா எனக்கே சந்தோஷமா இருக்கு. உன்னோட பெரியம்மாவுக்கு இருக்காதா? அது எங்க பெரியம்மா முத்து பேச்சி எதுவா இருந்தாலும் சரி என்ன கேட்காம முடிவே எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் மேல பாசம். ஓஹோ, ராசாத்தி, நீ எங்க இருக்கியோ எப்படி இருக்கியோன்னு தெரியல. உனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கும் இந்த வயசுதான் இருக்கும். என்ன யாரையும் காணோம்? அம்மா வெளியே நிக்கிறாங்க. அம்மா, அம்மா, என்னம்மா வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வா, நீ போன் பண்ணான்னு அவசரமா கிளம்பி போனீங்களே, ஏதாவது நல்ல தகவல் கிடைச்சதாமா? கிடைச்சது சண்முகண்ணே. தங்கச்சி ராசாத்தியோட போட்டோ கிடைச்சிருக்கு. இனிமே நல்ல காலம்தாமா. இத்தனை வருஷமா திறக்காத கோயில திறந்தாச்சு, தங்கச்சி போட்டோவும் கிடைச்சிருச்சு. இனிமே நல்லதாதாமா நடக்கும். ஆமா சண்முகண்ணே, எல்லாம் மாறி வந்த நேரம்தான். குறி சொல்ற அம்மா சொன்ன மாதிரி மாறி அந்த பேச்சி அம்மனோட மறு உருவம்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா, தங்கச்சி போட்டோ கொடுங்கம்மா. தங்கச்சி முகத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சுமா. எவ்வளவு அழகு! ஐயோ, என் கட்டையை போட்டுட போல இருக்கு. அண்ணே, இந்த போட்டோவை சென்னையில இருக்கிற நமக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சு ராசாத்திய கொஞ்சம் தேட சொல்லுங்கண்ணே. சரிங்கம்மா, இப்பவே அந்த வேலையை பாக்குறமா. அம்மா, அந்த கவரு. அம்மா, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. தங்கச்சி போட்டோ தான் கிடைச்சிச்சுலம்மா. சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா. அண்ணே,
தங்கச்சி போட்டோ கிடைச்ச உடனே எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு. இப்ப நான் ராசாத்திய நினைச்சு கவலைப்படல. அவளோட குழந்தைக்கு இப்போ ஒரு 8 வயசு இருக்கும்ல. அதே வயசுல ஒரு சின்ன பொண்ண நான் பார்த்தேன். அந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு ராசாத்தி குழந்தையோட ஞாபகம் வந்துருச்சுன்னு. அம்மா, தங்கச்சி கிடைச்சா கூடவே அந்த குழந்தையும் கிடைச்சிட போகுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயமா. என்னன்னு? மாரியோட வீட்டுக்காரரும் உங்களை தவிர வீட்டுல வேற யாருமே இல்லையான்னு கேட்டாங்கம்மா. நான் நம்ம தங்கச்சி ராசாத்திய பத்தி மேலோட்டமா சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால என்னன்னு? பரவாயில்ல, விடுங்க. சரிம்மா, சரி. நான் போய் போட்டோவை சென்னைக்கு அனுப்புற வேலையை பாக்குறப்பா அந்த கவரை கொடுங்கம்மா. சரிங்கம்மா. ராசாத்தி, இது நீ சின்ன வயசுல போட்ட கொலுசு. இப்ப அந்த குழந்தைய பாக்கும்போது எனக்கு உன் குழந்தைய பாக்குற மாதிரியே இருக்குமா. அதனால அந்த குழந்தைய உன் குழந்தையா நினைச்சு இந்த கொலுசை அவகிட்டயே கொடுத்துடுறேன். இத பாத்தியா? கொலுசு. இப்ப அழகா இருக்கு பாத்தியா? கொலுசு இல்லாம நடக்க கூடாது என்ன? சரி. சமத்து. மாரி, கூட்டிட்டு போ, சாப்பாடு கொடு. வா. அம்மா. என்னங்க? இந்தாங்க. குடிக்க தானே தண்ணி கேட்டீங்க. கொண்டு வர்றதுக்குள்ள எந்த கோட்டையை பிடிக்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கோட்டையை பிடிக்கலாம் எனக்கு ஆசை இல்லடி. கோயிலை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கோயில் பிரச்சனை தான் முடிவுக்கு வந்துருச்சேப்பா, அப்புறம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாமி நல்லபடியா வாக்கு சொல்லணும்பா, அப்பதான் கோயில் பிரச்சனை முடிவுக்கு வந்ததா அர்த்தம். அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? சாமி கட்டி ஆட போறது நீங்க தானே? சாமி கட்டி ஆட போறது என்னவோ நான் தான், ஆனா வாக்கு சொல்ல போறது பேச்சியம்மா. நான் சாமி கட்டி ஆடி வாக்கு சொல்லி 35 வருஷமா ஆயிப்போச்சு. இனி ஆயுசுக்கும் சாமி கட்டி ஆடுற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த பேச்சியம்மாவும் அந்த முத்து பேச்சியும் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. முத்து பேச்சி அம்மாவும் ஊர் மக்களும் நான் சாமி கட்டி ஆடுறதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குத்துப்பட்டோ சாக கூடாது. அப்படி செத்தா ஊர் மக்களுக்கு சந்தேகம் வந்துரும். உடம்புல காயம் இல்லாம செத்தாதான் தெய்வ குத்தமானதால சாமியாடி செத்துட்டான்னு எல்லாருமே நம்புவாங்க. அண்ணா, மாறி ஊர் கட்டுப்பாட்டை மீறி கோவில் பூட்டை உடைச்சதுனால அம்மன் கோவப்பட்டு சாமியாடிய கொன்னுடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மாரியும் முத்து பேச்சியும் தான். மாரி மேலையும் முத்து பேச்சி மேலையும் இந்த பழைய தூக்கி போடுங்கண்ணே. என்ன அழகு தேவர. அதுக்கப்புறம் மாரிய ஊரை விட்டே அனுப்பணும். முத்து பேச்சிய ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம பண்ணுங்க. ஒரு ஆள் சாமியாடிய கூட்டிட்டு வருவோம். நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கட்டும். நாங்க அப்படி போய் மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் பாக்குறோம்.
அழகு தேவதை அவனுக்கு வந்துகிட்டு இருக்கானோ, வா ஒளிச்சுக்கலாம். பாத்துக்கோங்க, வாங்க போலாம். பாத்து கொடுங்க. அண்ணா நீ போப்பா. சரிங்கண்ணா. ஏன் சாமியாடி அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க பக்கத்துல. ஐயா அவசரமா வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? ஆமா சாமியாடி, நாளைக்கு நீ சாமி கட்டி ஆட போற இல்ல? ரொம்ப வருஷம் கழிச்சு சாமி கட்டி ஆட போற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமியாடி. அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அழகு தேவதை, நாம விஷம் கலந்த கிளாஸ் தான் அது. இந்த குடி. வேணாங்க ஐயா, நாளைக்கு சாமி கட்டி ஆடணுங்க ஐயா. நாளைக்கு தானே சாமி கட்டி ஆட போற, இப்ப குடிக்கலாம், தப்பில்ல. வாங்கிக்க சாமியாடி. ஐயா அது வந்து எனக்கு நீ கொடுக்கற மரியாதை இதுதானா சாமியாடி? இந்தா. கோச்சுக்காதீங்க ஐயா, நான் குடிக்கிறேன் ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஓ பக்தி இருக்கட்டும் இருக்கட்டும். குடி. அழகு தேவதை, நாளை காலையில இவன் சாமி கிட்ட போய் நேரடியாவே சாமி ஆட போறான். ஐயா நான் சாமி கட்டி ஆட போறதுனால நீங்க என் மேல கோவமா இருப்பீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஐயா. என் மேல கோவம் எதுவும் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேயா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உன் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது சாமியாடி? நல்ல தெம்பா இருந்த சாமியாடி இப்படி திடீர்னு செத்து போனார்னா அதுக்கு காரணம் தெய்வ குத்தம் தான். ஆமா ஆமா, பேச்சம்மா கோவக்கார தெய்வம். நல்லா இருந்த சாமியாடி சாவுக்கு பேச்சம்மா கோவம் தான் காரணம். கோவில் பூட்டை உடைச்சு பேச்சியம்மா கோபத்துக்கு ஆளாயிட்டமே, இந்த ஊரு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. பாவம் அந்த சாமியாடி செத்து போயிட்டாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பக்கத்தூர் பொண்ணு மாறிதான். கரெக்டா சொல்றான் பாரு. இந்த மாதிரி அவங்க சொந்த ஊர்க்காரங்களே அவசகுணம் பிடிச்சவ, ராசி இல்லாதவன் சொல்லி ஊரை விட்டே விரட்டி இருக்காங்க. அவசகுணம் பிடிச்ச இந்த மாதிரி கைப்பட்டதுனாலதான் சாமி குத்தமாயி போச்சு. அதனாலதான் இப்ப சாமியாடி குறி சொல்றவரு பலியாயிட்டாரு. பக்கத்தூர்காரிய மட்டும் இந்த விஷயத்துல குத்தம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் இன்னொருத்தரும் காரணமா இருக்காங்க. யாரு? இந்த முத்து பேச்சுதான். உங்க எல்லாருக்குமே தெரியும், சட்டப்படி பேச்சியம்மா கோயில திறக்கவே முடியாது. இந்த முத்து பேச்சு தான் குறுக்கு வழியில கோவில திறக்கிறதுக்கு மாறி கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. சக்கர, யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? பார்த்து பேசு, அப்புறம் நல்லா இருக்காது. டேய் சக்கர, உன் பேர்ல மட்டும்தான், உன் உடம்பெல்லாம் விஷம். உண்மையை சொன்னா கசக்கத்தான் செய்யும். ஆமா, தலையே சும்மா இருக்கும்போது நீ வாழ்தானே, நீ எதுக்கு ஆடுற? ரொம்ப ஆடாத, நறுக்கிடுவேன். போது நிறுத்துங்க. சத்தமா பேசுறதுனால நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மை ஆகாது. மாறி கோயில திறக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, அந்த பேச்சி அம்மன் தான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஏற்கனவே மாறி பஞ்சாயத்துல வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்புறம் எதுக்காக மாரிய இதுல சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? என்ன அழகு தேவதை,
அந்த முத்து பேச்சு வக்கீல் மாதிரியே பாயிண்ட்களை எல்லாம் புடிச்சு புடிச்சு பேசுது. சாமியாடியோட இறப்புக்கு மாரியோ இல்ல பேச்சி அம்மனோ காரணம். மாரி, நீ எதுக்கு ஊரை விட்டு போனோம்? நீ ஊரை விட்டு போனா இவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு ஆயிடும். நீ போகாத. என்ன தடுக்காதீங்கம்மா. இந்த கோயில திறக்கணும், அந்த அம்மனுக்கு பூஜை நடக்கணும், மக்கள் எல்லாரும் சாமி கும்பிடணும்னு நீங்க எவ்வளவு கனவோடவும் லட்சியத்தோடவும் இருந்திருப்பீங்க. அதுக்காக உங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கீங்க. நான் இங்க இருந்தா உங்களோட இத்தனை வருஷ போராட்டம் தியாகம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால நான் ஊரை விட்டே போறேம்மா. என்ன தடுக்காதீங்க. ஹஸ்பண்ட் சார், வாங்க நம்ம போலாம். சரி மாரி, நான் சொல்றத கேளு. அம்மா, மாரி சொல்றது கரெக்ட் தான். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நாங்க கிளம்புறோம். மாரி, வா போலாம். சூப்பர் அழகு தேவதை. ஒரு விக்கெட் காலி. நெக்ஸ்ட் என்னன்னு பாப்போம். வெயிட் அண்ட் சீ. பெரிய விஜயகாந்த் நினைப்பு. முத்துப்பேச்சி அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பிரச்சனை, சாமி ஆடி இப்ப உயிரோட இல்ல. அடுத்ததா யாரு சாமி கட்டி ஆடி குறி சொல்லி 4 குறிப்பா? அதுக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. சாமி ஆடியோட மகன் தான் அடுத்து சாமி கட்டி ஆடணும். அது எப்படி ஆட முடியும்? நமக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டு இருந்த சாமியாடியே இறந்து போயிட்டாரு. அதனால அவரோட குடும்பமே தீட்டுப்பட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் பையன் 1 வருஷத்துக்கு சாமி கட்டி ஆடவே கூடாது. இது நம்ம ஊர் சாங்கியம், உங்களுக்கு தான் தெரியுமே. இந்த பேச்சுக்கு இந்த சாங்கியம் கூட தெரியல. இதுக்கு தான் சொல்றது, ஊருக்கு வழியில கோயில திறந்தா இப்படிதான் நடக்கும். பேச்சி அம்மா அவங்க உயிரை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்றாங்களே ஹஸ்பண்ட் சார். இப்ப என்ன பண்றது? பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? உண்மையை சொன்னா கூட அவங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்க மாரி. இன்னும் உறுதியா தான் இருப்பாங்க. அவங்கள ஆபத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும் ஹஸ்பண்ட் சார். அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க. அவங்க உயிருக்கு யாரால ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது செஞ்சு காப்பாத்திடலாம். ஆனா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அம்மாவோட நிழலா இருக்கிற சண்முக ஐயா கிட்ட கேட்டா ஏதாவது தகவல் கிடைக்கும்ல ஹஸ்பண்ட் சார்? வெரி குட் மாரி. கண்டிப்பா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். நாம அவர்கிட்டயே கேட்போம். வந்துட்டாரு. என்னம்மா மாரி, கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க ஐயா. அது ஐயா. என்ன மாரி, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து முத்துப்பேச்சி அம்மாவுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அது ஒன்னும் இல்லைங்க ஐயா. சாமி கட்டி ஆடுறதுல அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால அவங்களோட எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சா அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தலாம் தான் கேக்குறோம். நீங்க 2 பேரும் அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு எதிரின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யார் அது? நீங்களே அந்த பஞ்சாயத்துல பாத்தீங்கல்ல, அந்த சக்கரை தான். அம்மாவுக்கு பரம்பரை எதிரி அவன் ஒருத்தன் தான்.
கோயில் விஷயத்தை வச்சு அம்மாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கான். கோயிலை திறக்க விடக்கூடாது, அம்மாவை எப்படியாவது ஜெயிக்கணும், முதல் மரியாதை அவனுக்கு கிடைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட் சார், நாம போய் அந்த சக்கரைய பார்த்து பேசலாம் வாங்க. வேண்டாம், அவனை பார்க்க போகாதீங்க. அவன் ரொம்ப மோசமான ஆளு. கோயில் பூட்டை உடைச்சதுல அந்த ஆளு ஏற்கனவே உங்க மேல கோபத்துல இருக்கான். இப்ப நீங்க நேர்ல பார்க்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடப்போகுது. வேண்டாம் வேண்டாம். ஐயா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு முத்துப்பேச்சு அம்மாவோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக அந்த ஆளை போய் நாங்க பார்த்து